அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று நாம் பீஷ்மரின் ஆசியையும் பித்ருக்களின் ஆசியையும் மகாவிஷ்ணுவின் ஆசியையும் பெற்றுத்தரும் பீமாஷ்டமியை பற்றி தான் இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அஷ்டமி திதி 16/2/24 வெள்ளிக்கிழமையன்று காலை 8:54 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் 17/2/24 சனிக்கிழமையன்று 8:15 மணிக்கு முடிவடைகிறது. ரத சப்தமியான வெள்ளிக்கிழமைக்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமி ஆனதால் 17/2/24 சனிக்கிழமையன்று பீஷ்மாஷ்டமி அனுஷ்டிக்கப்படுகிறது. பீஷ்மாஷ்டமி அன்று ஒருவர் தன்னுடைய முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் பீஷ்மருக்கானதாகவும் மாறுகிறது. இதன் மூலம் முன்னோர்களின் ஆசியையும் பீஷ்மரின் ஆசியையும் நாம் ஒரு சேர பெறலாம். 17/2/24 அன்று பீஷ்மாஷ்டமி அனுஷ்டிக்கப்படுகிறது. மகாபாரத இதிகாச கதையின் ஆணிவேராக இருப்பவர் பீஷ்மர். இவர் தன் தந்தைக்காக தன்னுடைய இல்லற வாழ்க்கையையே துறந்தவர். இதனால் அவரது தந்தை சாந்தனுவிடமிருந்து நீ விரும்பும் நேரத்தில்தான் உன்னுடைய மரணம் நிகழும் என்ற வரத்தையும் பெற்றார். இதையடுத்து அவர் அஸ்தினாபுரத்தின் அரசாட்சியை நிலைநிறுத்துவதிலும் தன் சகோதரர்களின் பிள்ளைகளை சிறப்பானவர்களாக உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தி வந்தார். பின்னாளில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை குருஷேத்திர போருக்கு வழிவகுத்தது. ஆனால் அந்த போரில் நியாயத்தின் பக்கம் நிற்காமல் தன்னுடைய அரசாட்சியை தலைமையேற்று நடத்தும் கௌரவர்களுக்கு ஆதரவாகவே நின்றார் பீஷ்மர். 18 நாட்கள் நடைபெற்ற குருஷேத்திர போரில் 10வது நாள் அம்புகள் துளைக்க போர்க்களத்தில் வீழ்ந்தார் பீஷ்மர். அவரது உடலில் துளைத்திருந்த அம்புகள் அவரது உடலை தரையில் விழாதபடி படுக்கையாக நின்று தாங்கி பிடித்தன. ஆனால் அவர் உயிர் பிரியவில்லை. ஏனெனில் தை மாதத்தில் வரும் உத்தராயண புண்ணிய காலத்தில்தான் மரணிக்க வேண்டும் என்று பீஷ்மர் காத்திருந்தார். மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் கூறிய அறிவுரைகள் ஏராளம். அவர் இறைவனை 1000 நாமங்களால் பாடியதுதான் விஷ்ணு சகசரநாமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கியும் பீஷ்மரின் உயிர் பிரியவில்லை. அவர் வேதனையில் தவித்து வந்தார். அப்போது போர்க்களத்திற்கு வந்த வியாசரிடம் நான் விரும்பியும் கூட என் உயிர் பிரியாததற்கு என்ன காரணம்? நான் செய்த பாவம் என்ன என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த வியாசர், ஒரு காரியத்தை செய்வதால் ஏற்படும் தவறான வினையின் காரணமாக நிகழ்வது மட்டுமே பாவம் அல்ல. நம்மால் முடியும் என்றாலும் எதுவும் செய்யாமல் நிற்பதன் காரணமாக ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அதுவும் பாவத்தில்தான் சேரும். உனக்கு அதிகாரம் இருந்தும் ஆற்றல் இருந்தும் திரௌபதிக்கு சபையில் நடந்த அநீதியை தடுக்காமல் நின்ற பாவம்தான் உன்னை மரணிக்க விடாமல் தடுக்கிறது என்றார். பின்னர் அதிலிருந்து விடுவதற்கான வழியையும் வியாசரே கூறினார். திரௌபதிக்கு சபையில் நடந்த அநீதியை நினைத்து நீ பலமுறை வருந்தி இருக்கிறாய். ஒருவர் தான் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து விட்டாலே அந்த பாவம் அகன்று விடுவதாக வேதம் சொல்கிறது. அந்த வகையில் உன் பாவம் நீங்கிவிட்டது என்றாலும் திரௌபதி தன்னை காப்பாற்றும்படி கதறிய போது கேட்கும் திறனிருந்தும் கேட்காதது போல் இருந்த உன்னுடைய காதுகள், கூர்மையான பார்வை இருந்தும் பாராமுகம் காட்டிய உன் கண்கள், உன் சொல்லை அனைவரும் கேட்பார்கள் என்ற போதிலும் திறக்காத உன் வாய், சரியான நேரத்தில் பயன்படுத்தப்படாத உன் வலிமையான தோள், வாளெடுத்து எச்சரிக்காத உன் கரங்கள், ஆரோக்கியத்துடன் இருந்தும் எழுந்து தடுக்க முடியாமல் தளர்ந்து அமர்ந்திருந்த உன் கால்கள், நல்லது கெட்டதை அந்த நேரத்தில் யோசிக்காத உன் புத்தி இருக்கும் தலை ஆகியவற்றுக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். அதனால்தான் நீ வேதனையை அடைந்து கொண்டிருக்கிறாய். பீஷ்மா, உன்னுடைய இந்த பாவங்களை எல்லாம் பொசுக்கும் ஆற்றல் சூரியனுக்கு மட்டுமே இருக்கிறது. சூரியனுக்கு உகந்த விருக்கம் இலைகளை கொண்டு உன்னுடைய அங்கங்களை அலங்கரித்தால் அது உன்னுடைய வேதனையை குறைத்து உன்னை புனிதப்படுத்தும் என்றார்.
அதன்படியே செய்தார். இதையடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மன நிம்மதியடைந்த பீஷ்மர் உடலில் இருந்த வேதனைகள் அகன்று தியானத்தில் ஆழ்ந்து ரத சப்தமிக்கு அடுத்த நாளில் முக்தியை அடைந்தார். அந்த தினமே பீஷ்மாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. பீஷ்மர் இறுதி வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர். இதனால் அவருக்கு பித்ருக்கடன் செய்வது யார் என்று வருந்தினான் யுதிஷ்டிரன். அப்போது வியாசர், தர்மா, ஒழுக்கம் தவறாத பிரம்மச்சாரிக்கும் தூய்மை விலகாத துறவிக்கும் பித்ருக்கடன் அவசியமே இல்லை. அந்த வகையில் பீஷ்மர் சொல் தவறாத நேர்மையாளர், தூய்மையானவர். வரும் காலத்தில் பீஷ்மருக்காக இந்த பாரத தேசமே பித்ரு கடன் செய்யும். அதற்கான புண்ணியத்தை அனைவரும் அடைவார்கள் என்றார். அதன்படி பீஷ்மாஷ்டமி அன்று ஒருவர் தன்னுடைய முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் பீஷ்மருக்கானதாகவும் மாறுகிறது. இதன் மூலம் முன்னோர்களின் ஆசியையும் பீஷ்மரின் ஆசியையும் நாம் ஒரு சேரப் பெறலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமையன்று மாலை வீட்டில் மகாவிஷ்ணுவின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து விஷ்ணு சகசர நாமத்தை ஒரு முறை பாராயணம் செய்து வழிபட்டாலே நமக்கு மகாவிஷ்ணுவின் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும். இன்று 3 விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும். முதலாவதாக பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் நமக்கு பித்ருக்களின் ஆசியும் பீஷ்மருக்கு தர்ப்பணம் செய்த பலனும் அவரின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். இன்று பீஷ்மாஷ்டமி ஆனதால் ஓம் பீஷ்மாய நமக, ஓம் பீஷ்மாய நமக, ஓம் பீஷ்மாய நமக என்று 3 முறை தண்ணீரை கைகளினால் அர்க்கயமாக விட வேண்டும். இதனால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் கண்ட உண்மை. மூன்றாவதாக விஷ்ணு சகசரநாமம் இன்று பூஜை அறையில் பாராயணம் செய்ய வேண்டும். பாராயணம் செய்ய முடியாதவர்கள் ஒலிக்க விட்டும் கேட்பதால் மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அருளையும் ஆசியையும் நாம் பெறலாம். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.